வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து கோல்டோடைய வீக்லி அனலைசிஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு சரியா ரிசீவ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஆன் சாரி லைவில் பண்ணதுனால ஸோ நெட்ஒர்க் ப்ராப்ளம்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பயங்கரமான மழைனால ஸோ நெட்ஒர்க் கொஞ்சம் கிளியராக இல்லை. ஸோ பஃபர் ஆகி கொஞ்சம் லேட்டாக தான் ரிசீவ் ஆச்சுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாகவே நல்லாவே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ கோல்டு வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, அப்புறம் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஒரு மந்த்லி சார்ட்டில் வச்சுருக்கேன் நான். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே, இது ரொம்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அதே சேம் பிளேஸில் தென் எகெயின் இது ஒரு சேம் பிளேஸ் தென் எகெயின் அதே இடத்துல ஒரு ரிஜெக்ஷன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ரிஜெக்ஷன் வந்து சேம் இதே இடத்துல வந்து ஸோ இதே இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1680, 70 ரேஞ்சில் வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அது ஒரு கண்டிஷனில் இருக்குது. அதாவது சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் இங்கேருந்து ஒரு கேஸ் மேலே போயிருக்கு. எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2075 அந்த ரேஞ்ச் வரைக்குமே மார்க்கெட் மேலே போய் ரிஜெக்ஷன் கொடுத்து தென் எகெயின் வந்து ஒரு டவுன். ஓகே. தென் இன்னொரு அப் ஆகிட்டு தென் எகெயின் அதே இடத்துல டவுன் ஆகிட்டு தான் ஒரு ப்ரீவியஸ் அதே ஹை எவ்வளோ தூரம் போச்சோ அதே வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் போயிருக்கு. பட் என்ன அப்படின்னா, சப்போர்ட் எடுத்தது இங்கே எடுத்திருக்கலாம். பட் ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் போகல. ஸோ அதனால் என்ன இருக்குது அப்படின்னா, எகெயின் வந்து ஒரு டவுன் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஒரு 4 மந்த்ஸாகவே மார்க்கெட் வந்து டவுனாகவே இருந்திருக்கு. ஓகே. பட் டவுன் ஆனது எங்கே வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக எங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கோ அதே இடத்துல தான் வந்து எகெயின் சப்போர்ட் கொடுத்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எடுத்தது வந்து பை ஆகுமா, இல்லை எகெயின் வந்து இந்த லோவை வந்து 4 டைம்ஸ் வந்து ஸ்டாப் ஆனது வந்து பிரேக் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டினாக இருக்குது நிறைய ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். இந்த மந்த்லி கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செல் கேண்டிலாக முடிஞ்சிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹேங்கிங் மேலே பியரிஷ் கேண்டில் தான் முடிஞ்சிருக்கு. நம்ம கேண்டிலுக்கு நேம் வைக்கிறதுங்கிறதெல்லாம் அப்புறம், பட் ஒரு பியரிஷ் கேண்டிலாக முடிஞ்சிருக்கு. ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு மேலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1795 அந்த ரேஞ்ச் வரைக்குமே போயிட்டு ஒரு கீழே ரிஜெக்ஷன் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் ஒரு மந்த்லி வைஸ் பார்க்கும்போது எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் டே உடைய அதாவது ப்ரீவியஸ் மந்தோடைய ஹை வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு எகெயின் வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு கண்டிஷனில் இருக்குது. தென் இதை வந்து நம்ம வீக்லி சார்ட்டில் வந்து பார்க்கும்போது இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியும். வீக்லியில் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக பிரேக் அவுட் ஆன சப்போர்ட் ஏரியா தான் மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து அந்த லெவலை வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணல. இப்போது ஒரு பின்மார்க் மாதிரி தான் கொடுத்துருக்கு. பட் பக்காவாக கொடுக்கல. பட் புல்லிஷில் தான் அதுவும் முடிஞ்சிருக்கிறதுனால நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டெஸ்ட் அடிச்சுட்டு இந்த லெவல் வரைக்குமே போகிட்டு தென் அங்கெயின் அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகலாம். ஓகே. இது வந்து வீக்லியில் வைஸ் பார்க்கும்போது இந்த கண்டிஷன்லாம் இருக்குது. ஸோ வீக்லியில் வந்து ஒரு கன்சால்டேஷன் செட்டப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீக் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து வீக்லியில் பார்க்கும்போது ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் மாதிரி நின்றுருக்கு. ஏன்னா அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் ஹை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. வீக்லியோடைய ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. ஓகே. டெஸ்ட் பண்ணிட்டு தான் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. பட் எகெயின் வந்து இது இன்னும் கொஞ்சம் மேலே இது இந்த லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணணும். 1815 13 லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணால் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக டெஸ்ட் பண்ணல. ஆக்சுவலாக வீக்லி ஆஸ் பர் வீக்லி பார்க்கும்போது ப்ரோக்கன் சப்போர்ட்டை வந்து இன்னும் கிளியராக டெஸ்ட் பண்ணல. தென் மந்த்லியில் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணால் தான் அது ஃபால் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ வீக்லி வைஸ் இந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லி நீங்கள் பார்க்கும்போது டெய்லி அனலைசிஸ் நம்ம பார்க்கும்போது சேம் அதே சிச்சுவேஷன் தான். பட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேலி தென் ஒரு பேஸ் பண்ணிவிட்டு ஒரு ரேலி ஒரு ஹையர்
ஹையர் லோ கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் லோ, இந்த இடத்துல ஒரு லோவர் லோ கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு கன்ஃபார்மாக டெய்லி சார்ட் படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த லெவலுக்கு கீழே சாரி லெவல் அப்படிங்கிறத விட அது என்ன பிளேஸ் அப்படிங்கிறது சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிப்பில் வந்து 1754 ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் வந்து மேபி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து செல் ஆகிறதுக்கு இந்த லெவல் வரைக்குமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் மோர் ஆர் லெஸ் இருக்குது. அதாவது இதுக்கு லெவல் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து இந்த லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அது பிரேக் ஆனால் தான் அடுத்தது. இப்போ இங்கேருந்து வேணால் நம்மளுக்கு ஒரு பை செட்டப் கிடைக்கலாம். ஓகே, இது வந்து டெய்லி. சாரி, நான் வீக்லியில் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீக்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லியில் சேம் இந்த பை நடந்திருக்கு அப்படின்னாலும் இதை வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் எகெயின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பை ஆச்சுன்னா அப்படியே பை ஆகாது. ஸோ இந்த லெவல் இது டெஸ்ட் அடிச்சுது அப்படின்னா ஏன் நான் ஃபாலோ ஆகும்னு சொல்கிறேன்னா ஒரு புல்லிஷ்னா மார்க்கெட் அப்படியே புல்லிஷ் ஆகாது. எகெயின் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் இப்போ ஒரு பை ஆச்சு அப்படின்னாலும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் போகும். ஸோ மேபி இது ஒரு டபுள் பாட்டம் செய்துட்டு கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, சாரி. இப்போ வந்து டெய்லியில் பாருங்கள், டெய்லியில் வந்து ஒரு லோவர் லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. சாரி, ஆமாம், சாரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருந்திருக்கு. பட் ப்ரீவியஸோட ஹையும் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால இந்த லெவலில் இருந்து பை ஆகிறதுக்கு தான். பட் இன்கேஸ் இது கீழே க்ளோஸ் ஆகலை அப்படின்னா எகெயின் இங்கேருந்து பை ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணக்கூடிய ஒரு ஜோன். இந்த லெவல் கீழே க்ளோஸ் ஆனால் தான் செல். ஸோ அதனால் நம்ம வந்து எகெயின் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா தென் எகெயின் வந்து நம்ம வந்து பை போகலாம். ஓகே, ஸோ இது வந்து ஏன்னா ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பையில் தான் இருக்குது. ஓகே, ஓகே பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பை செட்டப்பில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது வந்து நம்ம 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போது இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா ஆக்சுவலாக டெய்லி சார்ட்டில் நம்ம பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இதில் இந்த 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஹை தென் சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. தென் எகெயின் வந்து இந்த லோவை வந்து டெஸ்ட் அடிச்சுட்டு தான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ரேலி கொடுத்துருக்கு. அதாவது ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பட் என்னென்னா இந்த இடத்துல ஹோல்ட் ஆகலை. இது பிரேக் அவுட் பண்ணி இந்த ஹெட்டை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஓகே, இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கீழே வந்திருக்கு. இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் வந்து சர்ச் பண்ணுறேங்க. ஸோ எகெயின் இது வந்து டவுன் ஆகிட்டு தென் இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் சேம் இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே நமக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து கிடைக்கலாம். அது ஸோ இந்த ஆஸ்பிரேட் அதாவது டெய்லியில் படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஒரு லெவல் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் கிடச்சிது, புல்லிஷ் இன்கல்ஃபோ இல்லைன்னா டபுள் பாட்டம் அடித்து ஒரு இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நான் வந்து பை வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து 4 ஹவர்ஸ் படி பார்க்கும்போது இது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் தான் இருக்குது. ஸோ இதை வந்து டெஸ்ட் அடிக்கிறதுக்கு தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து எனக்கு ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் கிடைக்கும்போது நான் பை பண்ணுவேன். இல்லை அப்படின்னா இந்த ஏரியா நான் நோட் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா வந்து இந்த ஏரியா. ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது போத் 2 ஏரியாவுமே பைக்கான ஒரு லெவல்ஸ். ஸோ இங்கே வந்து ஒன்று பை பிளான் பண்ணுறேன், அது எகெயின் இந்த இடத்துலையும் ஒரு பைக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த 2 ஏரியாவில் எனக்கு வந்து எங்கேருந்து வந்து இன்கேஸ் இது வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னாலும் தென் எகெயின் இது வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து சின்ன ஒரு டார்கெட் வந்து ஒன்று மேபி இதாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் இங்கேயா இருக்கலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 1800 அண்ட் சம்திங் அந்த 15 அந்த ரேஞ்சு கூட நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது பைக்கு. ஓகே, இன்கேஸ் இங்கேருந்து மார்க்கெட் வந்து
ரிஜெக்ஷன் கிடச்சி இங்கே நம்மளுக்கு புல்லிஷ் பேட்டர்ன் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட் இந்த லெவலாக இருக்கும், செகண்ட் டார்கெட் இங்கே, தேர்ட் டார்கெட் அதுக்கு இங்கே இருக்கும். ஸோ அதிகபட்ச டார்கெட் வந்து நான் வெயிட் பண்ணுறது வந்து பைக்கு வந்து இந்த லெவல் வரைக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் அகெயின் வந்து பை போகும். மேபி இங்கிருந்து கூட நம்மளுக்கு வந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து டெய்லி மந்த்லியோடைய ஒரு ஹை வருது. ஓகே, இந்த லெவல் எகெயின் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ்ஸு அதிகமாக இருக்குது. ஸோ பை செட்டப்புக்கு வெயிட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து இந்த ஏரியா. ஓகே, இந்த லெவல். ஓகே, இல்லை அப்படின்னா இந்த லெவல். ஓகே, ரெண்டு ஏரியாஸ் வந்து நோட் பண்ணிக்கங்க. புல்லிஷ் பேட்டர்ன் கிடச்சதுமே நீங்கள் வந்து தாராளமாக பை போகலாம். ஓகே, செல் எடுக்கிறதா இருந்தால் அதிகபட்சம் இந்த லெவலில் இருந்து செல் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து நமக்கு ரிஜெக்ஷன் கிடச்சிச்சின்னா நம்ம ஒரு செல் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா எகெயின் இந்த ஏரியாவில் வந்து செல் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன் அந்த ஏரியாவில் வந்து நம்ம செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக வந்து இந்த ஏரியாவில் இது வந்து 4 hours. ஸோ டபுள் டாப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவலை இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த லெவலில் டெஸ்ட் பண்ணும்போது எகெயின் வந்து நம்மளுக்கு ஒரு செல் செட்டப் வந்து கிடைக்கலாம். ஓகே, இந்த லெவலில் ஒரு எகெயின் வந்து ஒரு செல் செட்டப் கிடைக்கலாம். ஸோ செல் பண்ணணுன்னா இந்த ஏரியாவில் வெயிட் பண்ணுங்கள். தென் இந்த ஏரியாவில் பார்க்கலாம். இந்த ரெண்டு ஏரியாவில் வந்து நமக்கு செல்லு. ஓகே, இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக கிடைக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவில் வந்து செல் செட்டப்புக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி பைக் பார்த்தீங்கன்னா சரி இந்த ஏரியாவுக்கு செல்லுக்கு சாரி இது வந்து ரெண்டுமே செல் செட்டப்புக்கான ஏரியா. பைக் வந்து இந்த ஏரியா. ஓகே, ரெண்டு ஏரியாவில் பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, கலர் வேணால் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி வேணால் செல் செட்டப் காமிக்கிறேன். செல்லு. ஓகே, ஓகே, இதுதான் வந்து இப்போ ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்பில் இருக்குது. ஸோ மேபி என்ன வேணால் நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இது கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த அப்டேட்லாம் பண்ணணும். இது நான் நிறைய விட சொல்லிட்டேன், பட் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ ஓகே, ரொம்ப சந்தோஷம். பட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? நன்றிகள், வணக்கம்.